வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்கு? போன வருஷமே குரு பகவான் நம்மளை 7ஆம் வீடாக பார்த்துருந்தார். நிறைய நல்ல விஷயம் நடந்தது. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்தா டிலே ஆச்சு. ஆனால் முட்டி மோதிரவங்க நிறைய பேர் ஜெயிச்சாங்க. ஏன்னா அவ்வளோ தனுஷ் ஜாதகம் பார்த்தோம். தொடர்ந்து ட்ரை பண்ண எல்லாருமே ஜெயிச்சாங்க. அது ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே நடக்கலைன்னு உக்காந்தவங்க தான் உட்காந்துட்டாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. அதாவது 12 2 வீட்டையும் பார்க்குறாரு. அப்படின்னு என்ன நடக்கும், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். கையில் காசும் செலவாகிட்டே இருக்கும். சரிங்களா? எந்த நல்ல விஷயம் செலவில்லாமல் நடக்கும் சொல்லுவோம். நீங்கள் கல்யாணமோ, நிறைய தனுஷு கல்யாணம் ஆச்சுங்க போன வருஷம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பாக்கியமும் வந்துச்சு நிறைய பேருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நடக்கிறது ஒன்று, இன்னும் உங்கள் வீட்டில் நடக்கும், உங்களை சுற்றி நடக்கும், உங்கள் சொந்தக்காரில் நடக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் நடக்கும், ஃபங்க்ஷனாக வரும், பத்திரிக்கையாக வச்சுட்ருப்பாங்க. இந்த வருஷம் பாருங்களேன். இந்த வருஷத்தை கேட்குறவங்க கேட்டுட்டு அடுத்த வருஷம் குரு பயிற்சி போடும்போது நான் சொன்னதான் நடந்துச்சாலும் அந்த கமெண்ட்டில் போடுங்க. வரிசையாக பத்திரிக்கை வந்துக்கினே இருக்கும் வீட்டில். அவ்வளோ நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? மொய்யும் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ வரும். இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு வந்து செலவாகணும்னு இருக்குது கையில். என்ன பண்ணணும், கையில் காசு வரும்போது டக்குன்னு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானை பார்க்கறதுனால ஓகே, பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நம்ம ஜென்ரலாக நம்ம தனுஷ ராசிக்கு வந்து தனுஷ ராசி லக்னம்க்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லது. இதுவும் ஆண் ராசி. நீங்கள் வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகேங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் கோச்சாரத்துக்கு இப்போ வீடா, லேண்டா, நகையா,
இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டான்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இதை நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது யாருன்னா பெரும் பணக்காரர்கள் தான். ஏன்னா எனக்கு ஃபோன் வரும்போது அவங்க கேட்குற கேள்வி வச்சே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய ஸ்டாண்டர்டு என்ன அப்படின்ட்டு. நல்ல பணம் படைத்தவங்க தான் அவ்வளோ கரெக்டாக கேட்டு அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தர் பெஹ்ரைனோ ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்துட்டார். அவர் 60+. சார் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார், நான் வந்துட்டேன் சார், கையில் இத்தனை கோடி இருக்குது, நான் என்ன பண்ணணும்? அதான் சொன்னேன் சார், இது உங்களுக்கு பிரச்சனையில் இருக்குது, இதில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுவும் இந்த மாதிரி பேர் ராசி இருக்கவங்க கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அவங்களும் அழகாக கேட்டாங்க. கையில் காசே இல்லாமல் பண்ணலாமா வேணாமான்றவங்க தான் 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. பண்ணுற சூழ்நிலை வந்தால் ஜாதகம் பார்த்து எதில் பண்ணால் நல்லது, லேண்டா ஸ்டாக் மார்க்கெட்டாக பார்த்து பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஒன்று, உங்களுக்கு கையில் காசு சேரும். உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் பார்வை பார்த்தால ஸ்ட்ரகிள் இருக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும். ஆனால் எங்கேருந்தாவது பணம் கைக்கு வரும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிட்டுருக்கு. கைக்கு பணம் வரும், வீட்டில் ஹாப்பினஸ் வரும். நீங்கள் டல்லாக இருந்தாலும் வீட்டில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், வீட்டில் உங்களை ஒரு சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கும் சனி பயிற்சி இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பொதுவாக தனுசு ராசி லக்னக்காரங்க இப்போ வீட்டில் ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. வேறு என்னென்ன தனுசு ராசிக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பௌஸோட நல்ல அட்டாச்மெண்ட் கிடைக்கும். ஸ்பௌஸோட அந்த மாங்கல்ய பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். மாங்கல்ய பாக்கியம் ஸ்ட்ராங் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ஒற்றுமை வரும். உங்களுக்கு மற்றவங்களால் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். தனுஷ ராசி லக்னக்காரங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு குரு சின்ன, நீங்கள் தனுசு ராசி தான் பாருங்கள், பசங்க சின்ன பசங்களாக இருந்தால் கூட பேச்சு மெச்சூர்டாக இருக்கும், மெச்சூர்டான வேலை பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, இன்னொரு யூடியூப் சேனலில் ஒரு ஆங்கர் இருக்காங்க, அவங்க ஃபேமஸானவங்க. அவங்கள ஃபேமிலியோடு மீட் பண்ண போயிருந்தேன் வெளியே, நல்லா பழகிட்டாங்க. சார் ஃபேமிலியோடு மீட் பண்ண போயிருந்தோம். சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், தனுசு ராசி, அவ்வளோ மெச்சூர்டு, சரியான மெச்சூரிட்டி. அது இப்போ நல்லா தெரியும். தனுசு ராசி அவங்களால ஊருக்கு நிறைய நல்லது, ஏன்னா எல்லாரையும் ஒரு பொறுப்பாக இது பண்ணுவாங்க. இப்போ நடக்கிற குரு பேச்சோட மற்றவங்களால உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யார்கிட்டயாவது ஏதாவது ஹெல்ப் கேட்க போகிறீங்க, இல்லை கடன் வாங்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு அட்வைஸ் கேட்க போகிறீங்க, ஒரு மென்டர்ஷிப் வேணும், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஸ்பௌஸ்கிட்டே ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்க போகிறீங்க, சொத்து விஷயமாவோ, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற நகை வேணுன்றதோ, இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்றதோ, மற்றவங்களால் இல்லை உங்கள் ஸ்பௌஸால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்குதுன்னா அங்கங்கே சின்ன சின்ன இன்சல்ட்டிங்ஸ் நடந்திருக்கும். வெளியெல்லாம் வேணாம், வீட்டிலே பண்ணியிருப்பார், அப்பாவே போட்டு நம்மளை புரட்டி எடுத்துருப்பார். எங்களுக்குலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, எல்லாம் இப்போ இதை வீடியோ பார்க்கறதால பட்டும் படாத மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பாவே போதும் அந்த பையனை போட்டு ஒரு வழி பண்ணுறது. அங்கங்கே இந்த இன்சல்ட்டிங் நடக்கும். அந்த இன்சல்ட்டிங்லாம் குறையும் இப்போ. ஏன்னா நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, கையில் காசு வந்தாலும் எல்லாரும் வாய மூட்டுருவாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அது யாராக வேணா இருக்கட்டும். ஸோ அந்த கெத்து திருப்பி வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் கில்லாடினீங்க. இன்னொன்று ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஜாலியாக இருங்க, அனுபவிங்க. நிறைய செலவு ஆகுதேன்னு பதட்டப்பட்டு உக்காண்டிங்க, அப்போ அந்த நல்ல விஷயம் நடக்காது. நல்ல விஷயத்தை தானே போடுறீங்க, ஜாலியாக இறங்கி செய்யுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, கண்டிப்பாக வழிபடலாம். நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார், அவரை போய் வழிபடலாம். கொண்ட கடலைகள் கொடுத்து வழிபடலாம். வரவங்களுக்கு தானமாக கொண்ட கடலைகள் கொடுக்கலாம், பூந்தி கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்க குரு பயிற்சி, உங்கள் வீடு தாங்க, உங்கள் அதிபதி தாங்க குரு பகவான். பட்டைய கலப்பார், நிறைய நல்லது இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கான, உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி,
குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது சார், எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும், ஜாதகத்தில் குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா, எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில், குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை ஒன்றும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு வந்து அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். அந்த குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்தியெல்லாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு, சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது, அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு, மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம், சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்று குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க, என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோடய குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ, இல்லை பெரியவாவோ, இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னு நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் வல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன்.